பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். இந்நாளிலே நம்ம வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எதை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து நாளே பார்க்க போகிறோம். சங்கீதம் 39ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்குறோம். ஒரு 2-4 வசனத்தை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பிரியமானவர்களே, நமக்கு இந்த துன்மார்க்கன் யாராவனாலும் இருக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், வெளியே இருக்கிறவங்களா இருக்கலாம், சபையில் இருக்கலாம், நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியிலே இருக்கலாம். அவர்கள் முன்னாடி நம்ம வாய் என்ன பண்ணணுமா, அடக்கி வைக்க வேண்டாமா. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4ஆக பிரித்து அதை பின்னி அதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா சிங்காரித்து பூ வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி விடுவார்கள். பிரியமானவர்களே, நான் நிறைய நேரங்களிலே நான் ஒருவரோடு பேசுகிறேன் என்றால் அது என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு அது என்ன பண்ணிட்டோன்னா அதே வார்த்தையை நான் அங்கே கேட்பேன். அப்போ பாருங்கள், இந்த தாவீது ராஜா நான் என்ன பண்ணணும், என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஏன்னா எனக்கு முன்பாக நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் அவன் இருக்கிற வரைக்கும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவர்கள் கலகம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அவர்கள் முன்னாடி நல்லதையோ இல்லை கெட்டதையோ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, பேசக்கூடாது. ரொம்ப அமைதியாக சாந்தமாக நீங்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெரிய கப்பலை ஒரு சின்ன அந்த எறா என்ற சென்னாக்குண்ணி தான் கவுத்து விடுமா. அதே போல் நம்ம தலையில் சில பொடுகோ இல்லை அல்லாட்டா சின்ன அந்த தலையில் இருக்கிற அந்த ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை என்ன பண்ணணும், டார்ச்சர் பண்ணும். அதே போல் எத்தனையோ நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அலர்ஜி வருகிறது. அது என்ன பண்ணணும்னா ஓமை உடம்பெல்லாம் நம்மளை என்ன பண்ணணும்னா ஒரு அலர்ஜி மாதிரி அரிப்பு எடுக்கும். அப்படி இங்கே சொரிஞ்சால் அங்கே அரிக்கும், அங்கே சொரிஞ்சால் இங்கே அரிக்கும். இப்படி அநேக பேர் இருக்கிறார்கள், அரிப்பு போல இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாவீது ராஜா மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள், நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் எதுவுமே பேசலைன்னா என்ன, துக்கம்தான் அதிகரிக்கும். துக்கம் அதிகரிக்கும் பொழுது கதவை சாத்தி கத்திடமாக போங்கள். இந்த கொத்தாசைவர் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து நமக்கு ஒத்தாசை. ஒருவராலும் செய்யக்கூடாது ஒரு ஒத்தாசை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பிரியமானவர்களே, அவருக்குள்ளே என்ன பண்ணிச்சா, அனல் கொண்டுதான். அது தியானிக்கையில் அக்கினி மூண்டதான். நினச்சி அப்பொழுது நான் என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பிரியமானவர்களே, அந்த விண்ணப்பமே நமக்கு பதிலாக இருக்கிறது. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களையும் அளவு எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இப்படியே போய்கொண்டே இருக்கிறதே. நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு ஒரு முடிவு இல்லை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை, இதுக்கு ஒரு மாற்றம் இல்லை. அது எதுவாக இருக்கலாம். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிற காரியங்கள் இந்த வருஷம் முடிய போதே, ஒரு முடிவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதே, இதுக்கு என்ன செய்யுது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு நிலையற்றவனாக இருக்கிறேனே,
நிலையற்றவளாக இருக்கிறேனே, இது என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீர்களா? ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஏழை குடும்பத்தில் அவங்களுக்கு திராணியே கிடையாது, திராணியே கிடையாது. ஒரு திருமணம் பண்ணவோ, ஒரு பிரசவத்தை பார்க்கவோ, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு சீர் செய்யவோ அங்கே திராணி இல்லை. ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ ஒரு குடும்பம்னா சும்மா சாதாரண குடும்பம் இல்லை, பெரிய குடும்பம். பெரிய குடும்பத்து சம்பந்தம் அந்த பிள்ளையை என்ன பண்ணுவாங்க, கல்யாணம், அந்த பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு பண்ணுறாங்க. இதை செய்ய யாரால் முடியும்னா கடவுளாலே செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை, செய்ய வேண்டியது அவரோட வேலை. பிரியமானவர்களே, கவனமாக இருங்க. நிலையற்றவர்களாக இருக்கிறீர்களா என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவையும் என்பதையும் எனக்கு தெரிவியும். நான் எப்படி இருக்கிறேன்றது, நான் என்ன நிலைமையில் இருப்பேன்றது எனக்கு தெரிவியும்னு சொல்லி தாவீது ராஜா கேட்குறார். பிரியமானவர்களே, உங்கள் நிலைமையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இதோ என் நாட்கள் 4 விறகு கடையளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் ஆயி என்பது நிச்சயம். ஏன்னா அவன் நம்புறவங்கெல்லாம் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, தகப்பன், மாமனார், மனைவி, பிள்ளைகள், எல்லாரும் துரோகம் பண்ணுறாங்க. தாவீதுக்கு எல்லாரும் துரோகம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் சொல்கிறார், எந்த மனுஷனும் ஆயி என்பது நிச்சயம். என் நாட்கள் 4 விறகு கடையளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. அவர் ஆண்டவரிடத்திலே கேட்பார். பூரண ஆயுசு உள்ளவராக தாவீது ராஜா மரித்தார். பிரியமானவர்களே, கேட்க வேண்டிய இடத்துல நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். பிரியமானவர்களே, வருஷமாக நிறைய பேர் திரிகிறார்கள். காரியமாகும் வரைக்கும் நம்ம காலை பிடிக்கிறவர்களாக இருப்பார்கள். காரியமானதும் கழுத்தை அறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏகப்பட்ட கொலகார கும்பல்கள் அதிகமாக இருக்கிறது. கவனமாக இருங்கள். முதல் உங்கள் குடும்பத்தை நேசிங்கள், பின்பு மற்றவர்களை நேசிங்கள். அதற்கு பின்பு நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்கள், இதற்கு காரணம் யார் என்று உணர்ந்து செயல்படுங்கள். கடவுளா, மனிதனா, உங்களோட திறமையா என்று உணர்ந்து செயல்படுங்கள். ஆனால் கடவுள் இல்லாமல் செயல்படாதீங்கள். தாவீது கடவுளோடு செயல்பட்டார். கர்த்தரிடத்திலே ஓடுவார். தவறு செய்யும் போதெல்லாம் கர்த்தரிடத்திலே ஓடுவார். அப்பொழுதெல்லாம் மாமனார், தகப்பன், கூட பிறந்தவங்க, பிள்ளைகள் எல்லாரும் எதிர்த்து நின்றார்கள். அவர் கர்த்தரிடமாக போனது நிமித்தம் அவர் ராஜாவாக மரிக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் வாழ்க்கை. பாருங்க, இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. அவ்வளோதான். அவரை நம்பும் பொழுது அவர் ராஜாவாகவே மரித்தார். அவர் நினைத்தார், ஐயோ நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, என் பிள்ளை என் ராஜ்யத்தை பறித்து கொண்டானே, என் மாமனார் என் மனைவி பிரித்து விட்டாரே, என்னோட சகோதரர்கள் என்னை அற்பமாக பார்க்கிறார்களே அப்படின்னு சொல்லி அநேக வருத்தம் உண்டு. ஆனால் யாரையும் பழி வாங்கினா அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, அவரை நம்பினதெல்லாம் கர்த்தரையே நம்பியிருந்தார். அவர் ராஜாவாக மரித்தார். அதே போல் நீங்களும் ராஜாவாக, ராஜாத்தியாக, பூரண வயது உள்ளவர்களாக, சாதிக்க வேண்டியது சாதித்து, செய்ய வேண்டியது செய்து, முடிக்க வேண்டியது முடித்து, அநேக சத்துருக்கள் முன்னாடி உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஏன்னா உங்கள் நம்பிக்கை யார் இடத்துல இருக்கிறது? கர்த்தரிடமாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை, உங்கள் கண்கள், சொந்த கண்கள் காணும்படி அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் நிறைய நேரங்களில் நான் நினைப்பேன், எங்கள் வீட்டுக்கார ஹேண்டிகேப்டு, 4 விரல் கிடையாது, கல்யாணம் பண்ணிட்டேன், நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்ம என்ன வாழ்ந்துட போகிறோம், நம்ம என்ன படிக்க வச்சிட போகிறோம் பிள்ளைகளை, நம்ம என்ன செஞ்சிட போகிறோம், இப்படிலாம் பல விதமான, நானே பலவீனமானவன், நான் எப்படி வேலை செய்ய போகிறேன், நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன், நான் எப்படி படிக்க வைக்க போகிறேன், என்னெல்லாம் கேள்வி நான் சபையில் சர்ச்சையில் போய் கேட்டேனோ அத்தனையும் என் கையினாலே செய்து முடிக்கவும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். பிரியமானவர்களே, ரொம்ப பலவீனமாக தான், அறிவில்லாதவ, படிப்பில்லாதவ,
கோடீஸ்வரி கிடையாது. கொஞ்சத்திலே அள்ளி கொடுத்தவள், கொஞ்சத்திலே கொடுக்கும்படியாக என்னை செய்தவர். பிரியமானவர்களே, நீங்கள் யாரோட பிள்ளையாக இருக்கிறீங்க என்று உணர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் வானத்தை பூமியையும் படைத்தவரோட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இது அநேக புறஜாதிகள் பார்ப்பீர்களானால் உங்களுக்காகவும் அவர் ரத்த சிந்தி சிலுவை சுமந்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார். அவர் உங்களிடத்திலே அவர் செவியை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பேசுவீர்களானால் கேட்டு உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அமீன். அல்லேலூயா.